வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மதுரை கேஸ் ஹியரிங் எப்போ மேடம் வருது, எப்போ லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்காத வீடியோவே கிடையாது, கேட்காத சிவி கேண்டிடேட்டே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இஸ் ஹியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். மதுரை கேஸ் ஜனனி கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது நமக்கு மண்டே 15/7/2024 அன்னைக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் இந்த விஷயம்னு இல்லாமல் இந்த யூஜிடிஆர்பி பற்றியோ பிடிபிஆர்டி பற்றி கொடுத்துருக்கிற தகவல்கள் எல்லாமே ஒரு ஃபேக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணுற நோக்கம் கிடையாது. எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லிட்டேன். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி 2024க்கும் டிஎன் டெட் 2024க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி கேஸில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பியில் நமக்கு கவுன்சில் ஆஃப் கேசஸ், இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேடம் நீங்கள் இந்த மாதிரி திரும்ப வீடியோஸே போட வேண்டான்னு. ஸோ நமக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை அவங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்டையோ அனுப்பி இதை பற்றி நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம போட வேண்டியதாக இருக்குது. த ரியல் ஃபேக்ட் அதுதான். அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும் கூட இதை சொல்லுங்கள், அவங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியனும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்கன்றது நல்லா தெரிஞ்சது. ஸோ நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா எந்த கேஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நியமன தேர்வுக்கு எதிரான கேஸ், டெட் டீச்சர்ஸ் எதுவுமே நம்மளோட நியமன தேர்வு சிவி கேண்டிடேட்ஸா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு ஜிஓவை பேஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் எடுத்த முடிவோட தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, டெட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்திருக்கு, அதுல நீங்க சிவி செலக்ட் ஆயிருக்கீங்க. அப்படிங்கிற போது இதற்கான நம்ம பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஏன் அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கம் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே கொடுத்துட்டேன். திரும்பவும் நான் இதை விளக்கம் சொல்ல விரும்பல. ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி கிரிட்டேரியா வச்சுதான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு கிரிட்டேரியால கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கான பதில் தான் எதுவுமே சொல்ல முடியுமே தவிர உங்களோட போஸ்டிங்ஸ்குள்ள வர்றதுக்கான வேலை கண்டிப்பா கிடையாது. அதுல யாரும் பயப்பட வேண்டியதில்லை. யூஜிடிஆர்பிங்கிறது அதாவது பிடிபிஆர்டி எக்ஸாம் நியமன தேர்வுங்கிறது அரசனோட முழு சம்மதத்தோட டிஆர்பி ஒரு தகவல் வாங்கி கரெக்டா நடத்தின தேர்வு. ஸோ இது சொன்னாலும் சில பேர் இந்த கொஸ்டின்லாம் தப்பு இல்லையா, கரெக்டா நடத்தினாங்களா அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலா இது ஒரு ப்ராப்பர் சேனலைஸ்டா நடந்திருக்கு. அதனால இதுல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜனனி அப்படின்றவங்களோட கேஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் 2 others அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஸ் டீட்டெயில்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மதுபாலா அண்ட் 2 others ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்ட் விசஸ் ஜெயந்தி, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்ட் விசஸ் ஜனனி அண்ட் 2 others. ஸோ இப்ப டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்ட்ல ஒரு 4-5 கேசஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இன்னும் அடுத்தும் இருக்கு. நமக்கு இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களோட கேசஸ் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ அவங்க இதை ஃபைனல் பண்ணணும், இதுக்கான ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல எல்லாத்துக்குமே கோர்ட்ல பர்மிஷன், அதாவது எங்களுக்கு உடனடியா நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டாகணும் அப்படிங்கிற பெர்மிஷன் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிபிஆர்டி கவுன்சிலிங் முடிஞ்சிருது. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த 21 எஸ்ஜிடி எக்ஸாமும் முடிஞ்சிருது. ஸோ இதுல மாலினி விசஸ் த சேர்பர்சன் அண்ட் த அதர்ஸ், மேக்டலின் நிஷா விசஸ் டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு அண்ட் அதர்ஸ், அடுத்து மேக்டலின் நிஷா டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு அண்ட் அதர்ஸ், காயத்ரி விசஸ் டீச்சர். இது எல்லாமே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கேஸ்க்கு மேல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் ஒரே நாள்ல இவ்வளவு நாள் எந்த கேஸுமே வரல, எல்லாத்தையும் ஒரே நாள் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை நம்மளால கெஸ் பண்ண முடியும். த எண்ட் கேம் அப்படின்னே சொல்லலாம். த லாஸ்ட் இதை ஃபைனல் பண்ணி
இதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி கேஸ் அப்டேட்ன்ற வீடியோவே வர வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் தான். மண்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. என்ன தகவல் வருதுங்கிறத நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி முடியுது, எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் இது வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்னா செலெக்ஷன் லிஸ்டா தான் இருக்கும். நியர்லி உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கோட வேகன்சியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ரொம்ப ஹோப்போட இருங்க. விரைவில் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ்டுன்னு நம்ம போடலாம். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் பிடி பிஆர்டி 2023 ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லி நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே இருக்கே தவிர இதுல வேற எந்த இன்டர்வென்ஷனும் இருக்காது. நம்பிக்கையோட இருங்க. ஸோ எட்டு கேஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரே நாள்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு விசஸ் ஒவ்வொருத்தரோட கேஸையுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் காமிச்சிருந்தேன். ஸோ எல்லாமே கேம் டு அன் எண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி சிவி கேண்டிடேட்ஸ். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் உங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து தெரிவிச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்பருக்கு பிஜிடிஆர்பி 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் டிஎன் டெட் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.